ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவிக்கு செய்ய தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ, தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, ஜீரகம், தேங்காய் அதாவது துருவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், எண்ணெய், மட்டன் மசாலா பாக்கெட் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய், சோம்பு, நெய் இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது மொதல் ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச நறுக்கிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, ஜீரகம், துருவிய தேங்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் இருக்கிற ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் மிக்சியில் இருக்கிற ஜாரில் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் நாங்கள் இந்த பொருள் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுமாரி நீங்களும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்ன பொருள் எல்லாமே அரைச்சி மிக்சி ஜாரில் வச்சுருக்கோம். அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கழுவிய மட்டன் துண்டு இருக்குது. அந்த மட்டன் துண்டுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளை சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு எடுத்து போடுறோம். கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு நெய்யையும் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய்யை ஊற்றுறோம். ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்க்குறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடுறோம். 8 விசில் வரைக்கும் குக்கரை மூடி வைக்கணும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த மட்டனை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் வெந்த மட்டன் தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, பூ, இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போடுறோம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வதக்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு அப்டேட்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மட்டன் துண்டுகளை போடுறோம். மட்டன் துண்டுகளை போட்டாச்சு. மட்டன் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். மட்டன் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குறோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிறதா இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மிக்சியில் அரைச்சி வச்சரை இதில் போட்டுருங்க. மிக்சியில் அரைச்சி வச்சரை நாங்கள் இதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போடணும். அடுத்தது உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு நீங்கள் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா இருக்கும்,
மட்டன் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாசனை ஒன்று கமன்னு ஆளை தூக்குது, செமையாக இருக்குது. மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். அடுத்ததாக தண்ணியை ஊற்றுறோம். தேவையான அளவு தண்ணியை இங்கே ஊற்றுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த மட்டன் கிரேவி சுவையாக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.